வரலாற்றின் பக்கங்களில் பொறிக்கப்பட்ட சில கதைகள் காலத்தால் அழியாத மர்மங்களை சுமந்து நிற்கின்றன. அத்தகைய ஒரு கதைதான் அமெரிக்காவின் மிகவும் பாதுகாப்பான சிறைச்சாலையிலிருந்து நடந்த ஒரு துணிச்சலான தப்பித்தல் முயற்சி. இது ஒரு திரைப்படமாக உருப்பெற்று உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. 1929 ஆம் ஆண்டு வெளியான எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ராஸ் திரைப்படம் அந்த மர்மமான நிகழ்வை திரையில் கொண்டு வந்தது. டான் சீகல் இயக்கத்தில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிப்பில் இது ஒரு உண்மை கதையை அடிப்படையாகக் கொண்ட திகில் நிறைந்த நாடகம். அல்காட்ராஸ் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவில் அமைந்துள்ள ஒரு தீவுச் சிறை. இது தப்பிக்க முடியாத கோட்டை என்று அறியப்பட்டது. அதன் குளிர்ந்த நீர், வலுவான நீரோட்டங்கள் மற்றும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த ஒரு கைதியும் தப்பிக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தின. ஆனால் 1960 ஆம் ஆண்டில் பிராங்க் மோரிஸ் என்ற புத்திசாலி கைதி அல்காட்ராஸுக்கு மாற்றப்பட்டார். சிறை தப்பிப்பதில் நீண்ட வரலாறு கொண்ட மோரிஸ் அமைதியான ஆனால் கூர்மையான மனது கொண்டவர். அல்காட்ராஸின் இரும்புச் சுவர்களுக்குள் நுழைந்ததும் மோரிஸ் ஜான் மற்றும் கிளாரன்ஸ் ஆங்லின் சகோதரர்கள் உட்பட சில கைதிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பு வரலாற்றின் போக்கையே மாற்றப்போகும் ஒரு திட்டத்திற்கு வித்திட்டது. அல்காட்ராஸின் பாதுகாப்பு எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் மோரிஸ் ஒரு வழியைக் கண்டார். தப்பிப்பது சாத்தியமற்றது அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். கைதிகள் ஒரு நுட்பமான துணிச்சலான திட்டத்தை வகுக்கத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் அறைகளில் உள்ள காற்றோட்ட துளைகள் வழியாக தோண்டத் தொடங்கினர். இதற்காக ஸ்பூன்கள் மற்றும் ஒரு வெற்றிட கிளீனர், மோட்டாரில் இருந்து தயாரிக்கப்பட்ட துளையிடும் கருவிகள் போன்ற தற்காலிக கருவிகளை பயன்படுத்தினர். தோண்டப்பட்ட துளைகளை மறைக்க அவர்கள் அட்டை பலகைகளையும் பெயிண்டையும் பயன்படுத்தினர். இது காவலர்களின் கண்களில் படாமல் இருக்க உதவியது. மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு நகர்வாக அவர்கள் சோப்பு, காகிதம் மற்றும் உண்மையான தலைமுடி ஆகியவற்றால் செய்யப்பட்ட உயிரோட்டமான பொம்மை தலைகளை உருவாக்கினர். இவை படுக்கைகளில் வைக்கப்பட்டு காவலர்களை ஏமாற்றின. 50க்கும் மேற்பட்ட மழைக்கால கோட்டுகளை பயன்படுத்தி அவர்கள் ஒரு தற்காலிக படகையும் உயிர் காக்கும் உடைகளையும் உருவாக்கினர். ஒவ்வொரு அடியும் சுதந்திரத்தை நோக்கிய ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருந்தது. 1962 ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி இரவு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பிராங்க் மோரிஸ் மற்றும் ஆங்லின் சகோதரர்கள் தங்கள் பொம்மை தலைகளை படுக்கைகளில் வைத்துவிட்டு காற்றோட்ட துளைகள் வழியாக வெளியேறினர். அவர்கள் கூரைக்கு ஏறி விரிகுடாவிற்குள் தங்கள் தற்காலிக படகில் தப்பிச் சென்றனர். அந்த இரவு அல்காட்ராஸின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. அதிகாரிகள் மறுநாள் காலைதான் தப்பித்ததை கண்டுபிடித்தனர். பொம்மை தலைகள் காவலர்களை ஏமாற்றி தப்பித்தவர்களுக்கு விலை மதிப்பற்ற நேரத்தை வாங்கிக் கொடுத்தன. திரைப்படம் ஒரு மர்மமான குறிப்புடன் முடிவடைகிறது. தப்பித்தவர்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. விரிவான தேடல்கள் நடத்தப்பட்ட போதிலும் ஏஞ்சல் தீவின் கரையில் ஒரு பூ கண்டுபிடிக்கப்பட்டது. இது யாரோ ஒருவர் தப்பித்து விட்டதற்கான ஒரு மறைமுகமான குறிப்பை அளித்தது. அவர்கள் தப்பித்தார்களா அல்லது நீரில் மூழ்கினார்களா என்பதை திரைப்படம் உறுதிப்படுத்தவில்லை. இது உண்மையான வாழ்க்கையின் மர்மத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. இந்த திரைப்படம் 1962 ஆம் ஆண்டு நடந்த உண்மையான அல்காட்ராஸ் தப்பித்தலை அடிப்படையாகக் கொண்டது. பிராங்க் மோரிஸ் மற்றும் ஆங்லின் சகோதரர்கள் காணாமல் போனார்கள். அவர்கள் ஒருபோதும் திட்டவட்டமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. FBI 1929 ஆம் ஆண்டில் இந்த வழக்கை மூடியது. அவர்கள் நீரில் மூழ்கியிருக்கலாம் என்று கூறியது. ஆனால் பலர் அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இந்த மர்மம் இன்றும் பலரை கவர்ந்து வருகிறது. இது மனித மனதின் அசைக்க முடியாத சுதந்திர வேட்கையை எடுத்துக்காட்டுகிறது. எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ராஸ் திரைப்படம் பல ஆழமான கருப்பொருள்களை ஆராய்கிறது. அடக்குமுறைக்கு எதிரான புத்திசாலித்தனத்தின் போராட்டத்தை இது காட்டுகிறது. நம்பிக்கை மற்றும் மீள்தன்மை ஆகியவை இந்த கதையின் மையத்தில் உள்ளன. மனிதர்கள் எவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் போராடுவார்கள் என்பதை இது காட்டுகிறது.
அழுத்தத்தின் கீழ் மனிதனின் புத்திசாலித்தனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் திரைப்படம் வெளிப்படுத்துகிறது. சுதந்திரத்திற்கான அசைக்க முடியாத விருப்பம் ஒவ்வொரு காட்சியிலும் எதிரொலிக்கிறது. கிளின்ட் ஈஸ்ட்வுட்டின் சக்தி வாய்ந்த நடிப்பு பிராங்க் மோரிஸ் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்தது. அவரது அமைதியான ஆனால் உறுதியான பார்வை பார்வையாளர்களை கவர்ந்தது. திரைப்படத்தின் யதார்த்தமான பதட்டமான கதை சொல்லல் பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமர வைத்தது. ஒவ்வொரு காட்சியும் ஒரு புதிய மர்மத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வந்தது. ஒரு புகழ்பெற்ற உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது என்பதும் இந்த திரைப்படத்தை மிகவும் குறிப்பிடத்தக்கதாக ஆக்குகிறது. இந்த கதை இன்றும் மக்களை கவர்ந்து வருகிறது. எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ராஸ் ஒரு வெறும் சிறை தப்பிக்கும் திரைப்படம் மட்டுமல்ல, இது மனித மனதின் வலிமை, சுதந்திரத்திற்கான ஏக்கம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் ஒரு காவியம். இந்த திரைப்படம் ஒரு மர்மமான முடிவை விட்டுச் சென்றாலும் அது மனிதனின் அசைக்க முடியாத சுதந்திர வேட்கையை நமக்கு நினைவூட்டுகிறது. அல்காட்ராஸின் சுவர்களுக்குள் புதைந்த அந்த மர்மம் இன்றும் நம்மை சிந்திக்க வைக்கிறது.